வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து சாண்ட்விச் தான் பண்ண போறோம். இப்போ பசங்களுக்கு லீவ் விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணி கொடுக்குறது, என்ன டிஃபன் பண்ணி கொடுக்குறதுன்னு யோசிப்பீங்கல்ல. எல்லாரும் பண்றதா கூட இருக்கலாம். பட் இன்னைக்கு நான் என்ன பண்றேனோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் அதை அரைச்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 2லேருந்து 3 வரமிளகா நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த வரமிளகா, அப்புறம் வந்து பன்னீர் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன இதில் வந்து பன்னீர், அதே மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். நம்ம வந்து பிரெட் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த க்ரீம் அந்த தடவறதுக்காக தான். ஸோ பன்னீரும் சீஸும் எடுத்திருக்கேன் நான். சீஸும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துக்க வேணாம், ஓரளவுக்கு. ஸோ இந்த அளவில் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் சீஸ் தான் நல்லா க்ரீமி டெக்ஸ்டரையும் கொடுக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, ஊற வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துருவோம். ஆல்ரெடி வரமிளகா போட்டிருக்கோம். கொஞ்சமாக வந்து வரமிளகா பொடி, அப்புறம் ஆரிகானோ கொஞ்சம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஐஸ் வாட்டரை கொஞ்சம் விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி க்ரீமியாக வரும். ஸோ நமக்கு பேஸ் வந்து ரெடி ஆகிடுது. வெங்காயம், தக்காளி, குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோ, இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே வந்து நம்ம பாதி பன்னீர் அரைச்சிருக்கோம் இல்லையா, பேலன்ஸ் இருக்கிற பன்னீரை வந்து துருவி இதுலேயே சேர்த்துருவோம். வந்து அந்த க்ரீம் அரைக்கும் போது வேணும்னா பூண்டு வாசனை பிடிக்கும்னா நீங்கள் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பூண்டெல்லாம் சேர்க்கல. ஆரிகானோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பிரெட்ல ஸ்டஃபிங் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ரீம், எண்ணெயை தடவிட்டு வச்சுட்டேன். குடமிளகா, தக்காளி, அப்புறம் வெங்காயம்லாம் போட்டு ஸ்டஃப் பண்ணியிருக்கோமா, பன்னீர்லாம் சேர்த்துருக்கோம். இது கூட சீஸ் வேணும் அப்படின்னு சீஸை நீங்கள் துருவியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்லைஸ் சீஸ் விற்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் வச்சுட்டும் பண்ணிக்கலாம். இது மாதிரி கார்ன் இருந்தால் ஸ்வீட் கார்ன் இருந்ததுன்னா ஸ்வீட் கார்ன் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். என்ன இருக்கோ அதை நம்ம சேர்த்து பண்ணிடலாம். ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிடும். டெஃபினட்டாக பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்க, எடுத்துருவோம். இதே மாதிரி அடுத்ததையும் பண்ணிக்கலாம். எடுத்துடலாம். என்னுடைய வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு டிஃபனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் லீவாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் பிரெட் சாண்ட்விச் பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.